அன்னைக்கு சரியா மே 19, 2023 காலை நேரம் ஒரு 8:30 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. 40 வயது இருக்கிற ஆதர்ஸ் குளிச்சு முடிச்ச கையோட தன்னுடைய ஆபீஸ் ஃபைல பரபரப்பா தன்னுடைய பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அவருடைய 2 வயது மகள் என்னைக்கும் இல்லாத அளவுக்கு தன்னுடைய சுட்டித்தனங்களை பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு ரொம்ப ஆரவாரத்தோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த வீட்டோடைய கிச்சன்ல ஆவி பறக்க தன்னுடைய கணவனுக்காக சிற்றுண்டிகளை அனாமிகா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரியா ஒரு 8:30 மணிவாகல இந்த ஆதர்ஸ் வந்து அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து தன்னுடைய மனைவி கூட பேசினபடியே சாப்பிட்றாரு. அப்போ தன்னுடைய மனைவி கிட்ட, நான் இன்னைக்கு கேண்டீன்ல சாப்பிட போறது கிடையாது, மதியம் இங்கே தான் நான் சாப்பிட வருவேன், மதியமும் இதே மாதிரி நல்ல சாப்பாடு பண்ணி வைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு தன்னுடைய பேக்கை எடுத்துக்கிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட பாய் சொல்லிட்டு தன்னுடைய 2 வீலர்ல ஆபீஸை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சாரு. பட் அதுதான் ஆதர்ஸ் தன்னுடைய மனைவியை பார்க்குற கடைசி தருணம், பிளஸ் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்ட கடைசி சாப்பாடும் கூட. அடுத்து நடக்க போற விபரீதம் எதுவுமே தெரியாம தன்னுடைய 2 வீலர்ல பாட்டு பாடினபடியே அன்னைக்கு ஆபீஸுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இந்த ஆதர்ஸ் போயிருந்திருக்காரு. மேற்கொண்டு இந்த ஆதர்ஸை பத்தி சொல்லணும்னா, இவருடைய பூர்வீகம் பீகார் மாநிலம். ஆனா இவருக்கு இந்திய உணவு கழகத்துல வேலை கிடைச்சிட்டதுனால இவர் பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிட்டாரு. அதே சமயம் இவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறதுனால நல்ல சம்பளமும் இவருக்கு கிடைச்சதுனால உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள லக்னோல சின்கத் அப்படின்ற பகுதியில் சொந்தமா ஒரு லேண்டை வாங்கி ஒரு பெரிய மாடி வீட்டையுமே கட்டியிருக்காரு. அந்த மாடி வீட்டை பத்தி சொல்லணும்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃபேமிலி தங்கலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃபேமிலி தங்கலாம், டாப் ஃப்ளோரான செகண்ட் ஃப்ளோர்ல பார்த்தா ஒரு ரூம் மட்டும் காங்கிரீட்டால போடப்பட்டிருக்கும், இன்னொரு பக்கம் சிமெண்ட் சீட்டால கவர் பண்ணப்பட்டிருக்கும். பட் ஆதர்ஸும் அனாமிகாவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை யாருக்காவது வாடகைக்கு கொடுக்கலாம் அப்படின்னும், அப்படி இல்லைன்னா சொந்தக்காரங்க வந்தா தங்குறதுக்கும் தான் இவர் அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டு வராரு. மேற்கொண்டு தன்னுடைய மனைவி மகள் கூட எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு நிம்மதியான லைஃபை தான் இந்த ஆதர்ஸ் வாழ்ந்துகிட்டு வராரு. மேற்கொண்டு இவருடைய வீட்டில் இன்னொரு குடியிருப்பு வாசியும் தங்கியிருக்காரு. அவர் யாருன்னா அர்ஜுன் சோனி. இந்த அர்ஜுன் சோனி ஒரு பைக் மெக்கானிக் மட்டும் இல்லாம இனிப்பு பண்டாரங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் இவர் செல்வார். அதே சமயம் அந்த மொட்டை மாடியில் இருக்கிற அந்த சின்ன வீட்டில் பார்த்தா இந்த அர்ஜுன் தன்னுடைய மனைவியான பூஜா பிளஸ் 2 குழந்தைகள் கூட வாழ்ந்துகிட்டு வராங்க. மற்றபடி அந்த பில்டிங்குள்ள வேற எந்த ஃபேமிலியுமே வாழல. மேற்கொண்டு இந்த அர்ஜுன் வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதர்ஸ் வந்து அவர்கிட்ட எந்தவித பணமும் வாங்காம சும்மா தங்கிக்க சொல்லி அந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்துருக்காரு. ஆனா அவர் தங்கி இருக்கிற அந்த வீட்டோடைய எலக்ட்ரிசிட்டியை மட்டும் அவரே பே பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த அர்ஜுன் இந்த வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகள் பார்த்து கொடுக்கறது, சந்தைக்கு போயிட்டு வர்றது, அனாமிகா ஏதாவது வேலை சொன்னா செய்யறது அப்படின்னு இந்த மாதிரியான வேலைகளை மட்டும் இந்த ஆதர்ஸுக்காக இந்த அர்ஜுன் பார்த்து கொடுத்துக்கிட்டு வராரு. அப்படிதான் ஒரு நாள் இந்த ஆதர்ஸ் ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் மதியம் வாகுல இவருடைய மனைவியான பூஜா இருக்காங்கல்ல, அதாவது இந்த அர்ஜுன் சோனியோடைய மனைவியான பூஜா இருக்காங்கல்ல, அவங்க வந்து 2 குழந்தைகளை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வரதுக்காக பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த அர்ஜுன் வந்து ஒரு 1:30 மணிவாகல தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கலாம், அதே சமயம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வரணுங்கிறதுனால பேக்கை தன்னுடைய மனைவியாலையும் தூக்க முடியாது, அந்த குழந்தைகளாலையும் தூக்கிட்டு வரதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு தின்பண்டம் வாங்கிட்டு அந்த பேக்கையும் வரும்போது தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஒரு 1:45 மணிவாகலாம் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து மாடிப்படி வழியா கீழே இறங்கிக்கிட்டே வராரு. அப்படி கீழே இறங்கிக்கிட்டே வரும்போது தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தங்கியிருக்கிற, அதுவும் மதிய நேரத்தில் தனியாக தங்கியிருக்கிற அனாமிகாவுடைய வீட்டு டோர் லேசாக திறந்தபடி காணப்பட்டிருந்திருக்கு. எப்போதும் இந்த டோர் வந்து திறந்திருக்காதே, க்ளோஸ் பண்ணி தானே இருக்கும், ஏன் அனாமிகா திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லேசாக அந்த மெயின் டோர் பக்கம் பார்க்கும்போது தான் சில கரைகளையும் அங்கே பொருட்கள் சிதறி கிடக்கிறதையும் இவர் பார்த்துருக்காரு. சம்திங் இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துருச்சு, நம்முடைய முதலாளி அம்மாவுக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்ஜுன் மெல்ல மெல்லமா அந்த மெயின் டோருக்கு வந்து அனாமிகாவுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு பார்க்குறான். அப்போ அந்த அனாமிகா கிட்ட இருந்து எந்தவித பதிலுமே வரல. மயான அமைதியோட அந்த வீடு அப்படியே இருக்கு. மேற்கொண்டு அந்த வீட்டில் தங்கியிருந்த அந்த 2 வயது சிறுமி கிட்ட இருந்தும் எந்தவித கூச்சல் சத்தமும் வரவே இல்லை. ஒருவித பயத்தோட தான் அர்ஜுன் அந்த வீட்டோடைய டோரை திறக்கிறாரு. அப்போ அந்த வீட்டோடைய ஹாலில் பல பொருட்கள் சதறி கிடக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்க்கும்போது தான் அவருடைய லைஃப்ல பார்த்துராத ஒரு கொடூரமான ஒரு காட்சியை அன்னைக்கு அந்த வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்படி அவர் என்ன பார்த்தாருன்னா, இந்த அனாமிகா கொடூரமான வெட்டுக்காயத்தோட லேசா மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்த நிலையில ரத்த வெள்ளத்துல மிதந்து கிடக்குறாங்க.
நார்மலா நம்ம இதை வார்த்தைகளால சொல்லிட்டோம், ஆனா அந்த கிரைம் சீனை ஃபர்ஸ்ட் பார்க்குற ஆளுக்கு எப்படி பக்குன்னு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிதான் அன்னைக்கு இந்த அர்ஜுனுக்கு இருந்துச்சு. உடனடியா என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஆதர்ஸுக்கு சரியா 1:46 மணி வாகல கால் பண்றாரு. ஆதர்ஸுக்கும் அந்த தகவலை கேட்டதுமே தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. ஏன்னா சரியா ஒரு 6 நிமிஷத்துக்கு முன்னாடி தான், அதாவது 1:40க்கு தான் தன்னுடைய மனைவி கிட்ட இந்த ஆதர்ஸ் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சாப்பிட வரப்போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்திலே வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த போன் காலை கட் பண்ணியிருக்காரு. பட் அதுக்குள்ள யாரோ கத்தியால வெட்டப்பட்டுட்டாங்க அப்படின்ற செய்தியை இந்த அர்ஜுன் மூலியமா கேட்கும்போது இந்த ஆதர்ஸால அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் நில குலைஞ்சு போயிட்டாருன்னு கூட சொல்லலாம். இமிடியேட்டா தன்னுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு ஆபீஸ்ல இருந்து தன்னுடைய வீட்டை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் இந்த அர்ஜுன் இவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கீழே இறங்கி வராரு. அப்போ குழந்தைகளை ஸ்கூல்ல இருந்து அழைக்க போன இந்த அர்ஜுனுடைய மனைவியும் எதிர்த்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. பட் அது எதையுமே கண்டுக்காம ரொம்ப தூரத்துல ஓடி போய் தெருமுக்குள்ள இருக்கிற அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஒரு ஆட்டோவை அழைச்சுக்கிட்டுமே வீட்டுக்கு வராரு. அதுக்குள்ளேயே இந்த ஆதர்ஸும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆதர்ஸ் கிட்ட நடந்த விஷயத்தையும் அந்த வீட்டையும் கை காட்டும் போது 2 பேரும் வேகமா மாடிக்கு ஓடுறாங்க. அங்க ஆதர்ஸ் தன்னுடைய மனைவிய பார்க்க கூடாத கோலத்துல பார்த்துட்டு இமிடியேட்டா அவ்வளோ ரத்த காயம் இருந்தாலும் தன்னுடைய மனைவிய அப்படியே அள்ளி மடியில வச்சு, என்னாச்சு அனாமிகா, உன்னை யார் இப்படி பண்ணது? ஒரு 6 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே உன்கிட்ட பேசினேன், உனக்கு ஏன் இது நடந்துச்சு, யார் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அனாமிகா ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க கிட்ட சரியானபடி சுயநினைவு இல்லாம போகுது. ஸோ இதனால தன்னுடைய மனைவியோடைய நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே போகுதே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஆதர்ஸ் உடனடியாக தன்னுடைய மனைவியை கொத்த அள்ளிக்கிட்டு கீழே வேகமா ஓடி வந்து ஆட்டோ மூலியமா பக்கத்தில் இருக்கிற சகாரா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் அவர் ஏன் பார்க்குறாரு, அவர் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு தெரிய வரும். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்ட இந்த அனாமிகா உயிர் பழச்சாங்களா இல்லையா? அன்னைக்கு அவங்களுடைய வீட்டில் என்னதான் நடந்துச்சு? ஆழமான கொடூரமான வெட்டுக்காயங்கள் எதனால அவங்க மேல விழணும்? இது எல்லாத்தையும் யார் பண்ணியிருப்பா? இந்த கொடூரத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கில்லருக்கு என்ன காரணமா இருக்கும்? 2023 வட இந்தியாவில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட நீதிமன்றமே இந்த கேஸை பார்த்து மிரண்டு போன ஒரு மர்மமான திகில் நிறைந்த வழக்கை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். அனாமிகாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்முடைய சேனலும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட்ல போய் சேரும். ஸோ நம்ம வீடியோஸுக்கும் புது ஆடியன்ஸ் வருவாங்க, நம்ம சேனலோடைய க்ரோத்தும் நல்லா இருக்கும். ஸோ எனக்காக இந்த உதவி மட்டும் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன கையோட மருத்துவர்கள் அனாமிகாவை சோதனை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அனாமிகா கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸுமே வரல. மெல்ல அனாமிகாவுடைய உயிர் பிரிஞ்சு போறத இந்த ஆதர்ஸ் தன்னுடைய கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய ஆசை மனைவி கண்ணு முன்னாடி உயிர் பிரியறத அவரால் அதை ஏற்றுக்க முடியலன்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் தகவல் எல்லாம் கேள்விப்பட்டதுக்கு பிறகு ஆதர்ஸோடைய உறவினர்கள் எல்லாரும் வேகமாக ஹாஸ்பிட்டலை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இந்த அனாமிகாவுடைய தம்பியான மதுசூதனன் கிட்டையும் இந்த தகவலை கொடுக்குறாங்க. அவர் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. அந்த வீடு வரக்கூடிய போலீஸ் லிமிட்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சில ஆபீசர் எல்லாருமே அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டையுமே கம்ப்ளீட்டா சீல் பண்றாங்க. அதே சமயம் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பெண்மணியுடைய சடலத்தை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துறாங்க. இரவு 7 மணி வாக்குல இந்த ஆதர்ஸ் ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்டை போலீஸ் கிட்ட ரெஜிஸ்டர் பண்றாரு. இரவு நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்கிறதுனால அடுத்த நாள் அனாமிகாவுடைய சடலத்தை பிரேத பரிசோதனை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆதர்ஸா அங்க இருந்து அனுப்பி இருந்திருக்காங்க. அதன் பிறகு அடுத்த நாள் 20
20 தேதி ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்டம் ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸர் அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நோட்டமிடவும் செய்றாங்க. அதே சமயம் வழக்கம் போல ஃபாரன்சிக் ஆஃபீஸர், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் பிளஸ் போட்டோகிராஃபர் எல்லாருமே வர வச்சு அந்த கிரைம் சீனை இன்ச்சு பை இன்ச்சா சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க. வெவ்வேறு ஆங்கிள் போட்டோஸ் எடுக்கவும் செய்றாங்க. அப்போ அந்த கிரைம் சீனை முதல்ல பார்த்தது அர்ஜுனுங்கிறதுனால அந்த அர்ஜுனை கூப்பிட்டு முதல்ல கேட்குறாங்க, அப்போ நீ எந்த ஆங்கிள் இருந்து பார்த்த, எந்த டைமிங்ல பார்த்த, நீ ஓடி வந்து என்னென்னலாம் பண்ண, நீ என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்த அப்படின்ற மாதிரி பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே இந்த அர்ஜுன் கிட்ட பண்ணி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் இறந்து போன அனாமிகாவுடைய கணவரான ஆதர்ஸை கூப்பிட்டு, சார் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு தேவைப்படாத, அதாவது உங்களுடைய பொருள் இல்லாத வேற யாருடைய பொருளாவது நீங்க பார்த்தீங்கன்னா அதை மட்டும் எங்களுக்கு நோட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை அந்த கிரைம் சீனுக்குள்ள மறுபடியும் என்ட்ரியாக வைக்கிறாங்க. அப்போ அவர் ஒன்னா சில பொருட்களை பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்படி பார்த்ததுல ஒரு மங்கிக்குள்ளா அந்த இடத்துல கிடைக்குது. சார் இது என்னுடைய வீட்டில் யாருமே பயன்படுத்தல, இது யாருடையதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் ஃபாரன்சிக் ஆஃபீஸருக்கு அந்த வீட்டில் இருந்து 3 பொத்தான்கள் கிடைச்சிருக்கு. அந்த 3 பொத்தான்களும் பிங்க் கலர்ல இருந்திருக்கு. அந்த பிங்க் கலர் பொத்தான்ல சில நூல்களும் ஒட்டி இருக்கு. இதை வந்து ஆதர்ஸ் கிட்ட கேட்கும்போது, சார் பிங்க் கலர்ல என்கிட்ட சட்டையே கிடையாது, இது என்னுடைய சட்டையில இருந்து விழுந்த மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி போலீஸுக்கு இருந்த ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஆதர்ஸுக்கு ஒரு 2 வயது மகள் இருந்தாங்கன்னு சொன்னல, அவங்களுடைய உடம்புல எந்தவித காயமுமே இல்லை. விச் மீன்ஸ் அந்த குழந்தை இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ணால பார்த்துருக்கு. அதனால தான் இந்த ஆதர்ஸும் அர்ஜுனும் அந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ அந்த குழந்தை பயத்துல வாயே திறக்காம அமைதியா மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு 2 வயசு குழந்தை முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கொடூரமும் இந்த மாதிரியான ஒரு சண்டையும் நடக்கும்போது எந்த மாதிரி பயத்துக்கு போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மேற்கொண்டு இந்த ஆதர்ஸ் வந்து என்னுடைய வீட்டில் பொருட்கள் காணாமல் போன மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியல சார்னு சொல்லியிருந்திருக்காரு. அதே சமயம் போலீஸ் ஆஃபீஸர் ஃபோர்ஸ் என்ட்ரி ஏதாவது இருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டோடைய மெயின் டோரோ ஜன்னல் கண்ணாடியோ எதுவுமே உடைக்கப்படலை. கில்லர் இந்த மெயின் டோர் வழியாக தான் வந்திருக்கான் அப்படிங்கிறதும் புரிய ஆரம்பிச்சுது. அதே சமயம் அந்த வீட்டை சல்லடை போட்டு அலசி ஆராய்ஞ்சதுல ஜியோ ஃபைபரில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தருடைய ஐடி கார்டு போலீஸுக்கு கிடைக்கிது. இந்த ஐடி கார்டை பற்றி ஆதர்ஸ் கிட்ட கேட்கும்போது தான் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. அனாமிகாவுடைய சடலத்தை பிரேத பரிசோதனை பண்ண மருத்துவர் என்னுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட காயத்தை யாருடைய உடம்புலையுமே பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அனாமிகாவுடைய உடம்புல 34 வெட்டுக்காயங்கள் விழுந்திருக்கு. அந்த காயங்கள் எல்லாமே பயங்கர ஆழமாகவும் இருந்திருக்கு. அதே சமயம் அதீதமாக ரத்தப்போக்கு ஆனதுனால தான் இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஜியோ ஃபைபருக்கு ஐடி கார்டை பற்றி ஆதர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் சரியா இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி மே 17ஆம் தேதி என்னுடைய வீட்டில் நெட்டு கட் ஆயிடுச்சு. என்னுடைய மனைவியால் ஓடிடியை சரியா பார்க்க முடியல, மொபைல்லையும் எதையும் ஸ்க்ரோல் பண்ண முடியல. அதனால எனக்கு கால் பண்ணி சொன்னா, சரி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணிட்டேன். ஆனா அன்னைக்கு எனக்கு வேலை பிஸியா இருந்ததுனால நான் கம்பெனிக்கு கால் பண்ணாம விட்டுட்டேன். ஆனா அனாமிகாவுடைய மொபைலுக்கு ஈவினிங் நேரத்தில் வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஜியோ ஃபைபர் பிராட்பேண்ட், அதாவது இன்டர்நெட் வரக்கூடிய அந்த ரவுட்டர் ஒர்க் ஆகலைன்னா இந்த டெக்னீஷியனை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பரோட வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒன்று வருது. இந்த மெசேஜை அனாமிகா ஸ்மார்ட்டா தன்னுடைய கணவருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஆதர்ஸும் இது நார்மலான விஷயம்தான் அப்படின்னு நினைச்சு இமிடியேட்டா அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. அப்போ அந்த டெக்னீஷியன் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. டெக்னீஷியனுடைய பெயரை பார்த்தாலும் விஜய் பிகாஸ் ஜியோ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஒரிஜினலான டெக்னீஷியன் தான் போல, பிஸியா இருக்கிற போல அப்புறமா கால் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு இந்த ஆதர்ஸும் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. பட் மறுநாள் மே 18ஆம் தேதி கால் பண்ணி பார்க்கறாரு. அப்பவும் அந்த டெக்னீஷியன் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. அதன் பிறகு இவர் வழக்கம் போல ஆபீஸ் வந்த நேரத்தில் அந்த விஜய் பிகாஸ் என்கின்ற அந்த டெக்னீஷியன் கால் பண்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சார் இப்போதான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு, உங்களுடைய லொகேஷனை அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ஆதர்ஸுமே தன்னுடைய லொகேஷனை அந்த டெக்னீஷியனுக்கு அனுப்பி விடுறாரு. அந்த டெக்னீஷியனும் மதிய நேரத்தில் வரேன்னு சொல்லி இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் அனாமிகா மதிய நேரத்தில் தனியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் லஞ்சு சாப்பிட்றதுக்காக அன்னைக்குமே மதிய நேரத்தில் போயிருக்காரு. அப்போ இந்த டெக்னீஷியன்
டெக்னீஷியன் வந்தாரு. அதன் பிறகு அந்த ரவுட்டர் பிளஸ் கேபிள் கனெக்ஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு, சார் இப்போ யூஸ் பண்ணி பாருங்க வரும், அப்படியும் வரலன்னா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எப்போதும் போல உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னீஷியன் அன்னைக்கு வீட்டில் இருந்து கிளம்பி போயிடுறாரு. பட் அதன் பிறகு ஈவினிங் நேரத்தில் இந்த ஆதர்ஸ் வந்து பார்க்கும்போது இன்டர்நெட் ஒர்க் ஆகல. ஸோ இதனால அனாமிகா என்ன சொல்றாங்க, மறுபடியுமே அந்த டெக்னீஷியனுக்கு கால் பண்ணி நாளைக்கு வந்து என்னன்னு பார்த்து முடிக்க சொல்லுங்க, என்னால் ஓடிடி எதுவுமே பார்க்காம இருக்க முடியல, வீட்டில் நான் தனியாக இருக்கிறதுனால போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தன்னுடைய மனைவி பக்கம் இருக்கிறது நியாயம்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆதர்ஸ் அன்னைக்குமே மறுபடியும் அந்த டெக்னீஷியனுக்கு கால் பண்றாரு. சரி சார் நான் வந்து போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த டெக்னீஷியன் சொல்லி இருந்திருக்கான். ஸோ அதன் அடிப்படையில் தான் மதியம் ஒரு 1:30 மணி வாக்கில் அந்த டெக்னீஷியன் அந்த வீட்டுக்கு போயிருந்திருக்கான். அப்போ அனாமிகா மட்டும் தனியாக இருந்திருக்காங்க. இதனால அனாமிகா தன்னுடைய கணவர் இல்லாத நேரத்தில் இந்த டெக்னீஷியன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி டெக்னீஷியன் வந்திருக்காரு, ரவுட்டரையும் செக் பண்ணி பார்த்தாரு, ஆனால் அதை மாற்றணுமா, ஒரு 4500 ரூபாய் ஆகுமா, இப்போ மாற்றிக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் கொஞ்சம் வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த ஆதர்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 4500 ரூபா அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம டைரெக்டாகவே ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், அவங்க வந்து என்னன்னு பார்ப்பாங்க, இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிரு, நான் சாப்பிட்றதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா 1:40க்கு ஃபோனை கட் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 6 நிமிஷத்தில் 1:46க்கு அர்ஜுன் மாடியில் இருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த கிரைம் சீனை பார்த்துருக்காரு. இந்த ஆதர்ஸுக்கும் கால் பண்ணி தகவலை சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இதுதான் சார் நடந்துச்சு அப்படின்னு ஆதர்ஸ் கடந்த 3 நாட்களாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட ஒன்று சொல்லி இருந்திருக்காரு. இப்போ போலீஸுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த டெக்னீஷியன் இவங்க இந்த ரவுட்டரை வாங்கலன்னு சொன்னதுனால ஒருவேளை கொலை பண்ணியிருப்பானோ, அப்படி இல்லைன்னா இந்த பெண்மணி தனியாக இருக்கிற நேரத்தில் தவறாக நடக்க முயற்சி பண்ணி அதில் ஏற்பட்ட சண்டையில் ஏதாவது கொலை பண்ணியிருப்பானோ. ஆனால் இது எல்லாமே எப்படி 6 நிமிஷத்துக்குள்ளே நடக்கும், எப்படி வெட்டுக்காயங்கள்லாம் விழும், டெக்னீஷியன் நம்ம இவங்களை கொலை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சிருந்து கத்தியை எடுத்துகிட்டு வந்திருப்பானா. ஒரு உண்மையான டெக்னீஷியன் எப்படி இந்த மாதிரி கத்தியெல்லாம் வச்சுட்டு வருவான், அதுக்கு சான்ஸே கிடையாது. சம்திங் இதில் ஏதோ ஒரு கோல்மால் ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து சந்தேகப்படவும் செஞ்சாங்க. ஸோ இதனால் அவங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஐடி கார்டை ஜியோ ஃபைபர் ஆஃபீஸுக்கு அனுப்பி இந்த மாதிரி டெக்னீஷியனை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அனாமிகாவுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் நம்பரில் இருந்து மெசேஜ் வந்துச்சுல, அந்த நம்பரையும் டெக்னீஷியன் கொடுத்திருந்த நம்பரையும் ஐடி கார்டில் இருந்த நம்பரையும் சைபர் கிரைமுக்கு அனுப்பி சிடிஆர் ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. கடைசியாக அந்த நம்பரில் இருந்து யாராருக்கெல்லாம் கால் போயிருக்கு, எந்தெந்த லொக்கேஷனில் இருந்துச்சு, சம்பவம் நடக்கிற நேரத்தில் யாரெல்லாம் அவனை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட்டை ஒரு பக்கம் தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஜியோ ஃபைபர் கம்பெனியில் இருந்து, சார் இந்த விஜய் பிகாஸ் அப்படின்ற பெயரில் யாருமே எங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்கல, இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற ஆளு கூட எங்களுடைய கம்பெனியில் இல்லவே இல்லை, இந்த மொபைல் நம்பரும் யாருமே யூஸ் பண்ணலை, பார்க்கறதுக்கு இது ஒரு ஃபேக் ஐடி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டதுமே போலீஸுக்கு பகீர்னு ஆகியிருந்திருக்கு. ஆக மொத்தம் அந்த டெக்னீஷியனாக வந்த அந்த கில்லர் பக்காவாக பிளான் பண்ணி தான் இந்த ஜியோ ஃபைபர் டெக்னீஷியனுக்கு தேவையான ஐடி கார்டு எல்லாத்தையுமே ஃபேக்காக ரெடி பண்ணி அந்த ஐடி கார்டுடைய ஸ்ட்ரிப்ஸ் முதற்கொண்டு எக்ஸாக்டாக அந்த டெக்னீஷியன் எல்லாருமே எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி இவன் துல்லியமாக ரெடி பண்ணியிருக்கான். இந்த அனாமிகாவுக்கும் கில்லருக்கும் ஏற்கனவே ஏதாவது கனெக்ஷன் இருந்திருக்கும், அந்த பகையினால இவன் கொலை பண்ணிட்டு போயிருப்பானோ அப்படின்னு சந்தேகப்படவும் செஞ்சாங்க. ஆனால் ஆதர்ஸ் கிட்ட இதை பற்றி கேட்டால் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்கிறாரு. இப்போ போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு கிடைச்ச அந்த மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல 2 நம்பர் வந்து சேமா இருந்திருக்கு. அதாவது இந்த ஆதர்ஸ் கால் பண்ண அந்த டெக்னீஷியனுடைய நம்பரும் அந்த ஐடி கார்டில் இருந்த நம்பரும் ஒரே நம்பராக இருந்திருக்கு. அந்த நம்பரில் இருந்து இன்னொரு நம்பருக்கு மட்டும் கடைசி ஒரு 18 நாளில் 90 கால் கிட்ட போயிருந்திருக்கு. ஆனால் 2வதா ரிசீவ் ஆன நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் போலீஸ் எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயில்ஸே கிடைச்சது. அது என்னன்னா, சம்பவம் நடந்த நேரத்தில் 2 மொபைல் சிக்னலும் ஒரே இடத்துல தான் ஆக்டிவாக இருந்திருக்கு. ஸோ இதனால போலீஸ் ஆஃபீஸர் அந்த கில்லர் யார்கிட்ட பேசினானோ அந்த நம்பரை தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து இன்னும் ஆக்டிவ்ல தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் அது யார் என்ன அப்படிங்கிறத தீவிரமாக தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி, சார் இவனை நாங்கள் பிடிச்சிட்டோம், நாங்கள் ஸ்டேஷனுக்கு தான் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து அவனை அடிச்சு உதச்சி விசாரணை பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஆதர்ஸுக்கு இந்த தகவலை கொடுத்து, சார் கில்லருடைய இன்னொரு பார்ட்னரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், உடனடியாக நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஆதர்ஸும் அவசர அவசரமா இந்த ஸ்டேஷனுக்கு போறாரு. அப்ப போலீஸ் ஆபீசர் இவன் தான் அது அப்படின்னு சொல்லி அந்த ஆளை காட்டும் போதுதான் ஆதர்ஸோடைய கண்கள் விழி பிதுங்க ஆரம்பிச்சு அவனை அங்கேயே அடிக்கலாமா அப்படின்னு பயங்கர கோபத்துக்கு உள்ளாகவும் செஞ்சாரு. ஏன்னா அன்னைக்கு போலீஸ் ஆபீசர் பிடிச்சிட்டு வந்தது வேற யாரையும் கிடையாது, இந்த கிரைம் சீனை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஆதர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண இந்த அர்ஜுன் தான். இந்த எச்ச நாய்க்கு கஷ்டம்லாம் தெரிஞ்சு நம்ம வாடகை கூட வாங்காம அவனுக்கு பல உதவிகள்லாம் நம்ம பண்ணியிருக்கோமே, இவனா தன்னுடைய மனைவியோடைய கொலையில ஈடுபட்டது அப்படின்னு கேட்கும்போது அவரால் ஏத்துக்கவே முடியல. அப்போதான் ஒரு சில விஷயங்கள்லாம் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சது. அது என்னன்னா, தன்னுடைய மனைவி கிட்ட சரியா 1:40க்கு ஃபோன் பண்ணி பேசி கட் பண்ணி முடிச்சோம். அதுக்கப்புறம் சரியா ஒரு 6 நிமிஷத்திலேயே இவன் நமக்கு கால் பண்ணான். ஆனா அந்த காலில் அவன் நம்ம கிட்ட பேசும்போது யாரோ அனாமிகாவை கத்தியால வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனா இவனுக்கு எப்படி கத்தியால வெட்டினாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ முன்கூட்டியே அந்த கிரைம் நடந்தது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவன் கத்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சார். அதே சமயம் இந்த ஆதர்ஸ் வீட்டுக்கு வந்த நேரத்தில் அனாமிகாவுடைய உயிர் கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சுல, அப்போ அனாமிகா கிட்ட உனக்கு என்ன நடந்துச்சு, யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கையை அப்படியே மேலே தூக்கி காட்டியிருக்காங்க. அதாவது மேல் ஃப்ளோர் அப்படிங்கிறது தான் அவங்க அந்த மயக்கத்திலேயே காட்டியிருந்திருக்காங்க. ஸோ அதை யோசிச்சு பார்க்கும்போது மேல் ஃப்ளோரில் இந்த அர்ஜுன் தானே இருக்கான். அப்போ அர்ஜுன் தான் தன்னுடைய மனைவியை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயம் எல்லாமே இந்த ஆதர்ஸுக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த அர்ஜுனை வெளுத்து வாங்குறாங்க. அன்னைக்கு அடிச்ச அடியை அவனால் மறக்கவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அடியை வாங்கினதுக்கு பிறகுதான் உண்மைகள் எல்லாத்தையுமே ஒன்றா கக்க ஆரம்பிச்சான். இவனுடைய கூட்டாளிகள் பற்றியும் அந்த ஜியோ ஃபைபர் வேஷத்தில் வந்த ஆட்கள் பற்றியும் இந்த ஜியோ ஃபைபர் டெக்னீஷியனுக்கு இவனுங்க என்னென்னலாம் பண்ணானுங்க, எதனால் அனாமிகாவை கொன்னாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பித்தான். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு ஒரு 6-7 மாசமாவே இந்த அர்ஜுன் கிட்ட எந்தவித வேலையுமே கிடையாது. இந்த அர்ஜுன் ஒரு பைக் மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பைக் மெக்கானிக் ஷாப்புக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று இருக்கு. அந்த ஹோட்டலுக்குள்ளேயே ஒரு சின்ன டீ கடையும் இருக்கு. அந்த டீ கடை பிளஸ் ஹோட்டலுடைய ஓனர் தான் இந்த வீரேந்திரா. இந்த பைக் ஷாப்ல இவன் வேலை பார்க்குற நேரத்தில் இந்த வீரேந்திராவுடைய பழக்கம் இவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆகுறாங்க, ஒன்னா சேர்ந்து சரக்கடிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட்ஸ், இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி. பட் நாட்கள் நகர இவங்களுக்கு பண தேவைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் ஆடம்பரமா செலவு பண்றது, சரக்குக்கு அதிகமா செலவு பண்றது, கண்ணா பின்னான்னு ஊரை சுத்துறது, தொழில எந்தவித கான்சென்ட்ரேஷனும் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க பணத்தோடைய தேவைகளும் அதிகமாகிக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் லாபத்துல போய்கிட்டு இருந்த அவனுடைய சின்ன ஹோட்டல் டெய்லியும் ஜாமா வாங்குற அளவுக்கு மட்டுமே வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே அதை கூட வாங்க முடியாம ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போனதுமே அந்த ஹோட்டலுமே இழுத்து மூடி இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் இவனுமே அந்த மெக்கானிக் ஷாப்ல இருந்து வேலையை விட்டுட்டு இவன் கூட அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சான். பட் ஃபைனலி அந்த ஹோட்டலும் க்ளோஸ் ஆகிட்டதுனால வேலை இல்லாம இந்த 2 பேரும் பைத்தியக்கார மாதிரி சுத்த ஆரம்பிச்சானுங்க. என்ன பண்றது, பணத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி நம்முடைய ஃபேமிலியை சமாளிக்க போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் இந்த அர்ஜுனுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அவங்க கிட்ட இருந்து வாடகை வாங்காம நீ உன்னுடைய வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி மட்டும் கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி ஆதர்ஸ் உதவி பண்ணி இருந்திருக்காரு. பட் அந்த நன்றியை கூட ஞாபகம் வச்சுக்காத இந்த மனித மிருகம் தான் பின்னாடி அவருடைய முதுகுல குத்த போகுதுன்னு அவருக்கு அப்ப தெரியாது. ஆதர்ஸுக்கு எப்போதுமே வேலை முடிச்சதுக்கு பிறகு மாடியில சின்னதா ஒரு வாக் பண்ண போவாரு. அந்த நேரத்துல இந்த அர்ஜுன் ஆதர்ஸ் கிட்ட பேச்சு கொடுப்பான். அப்ப அவன் என்ன சொல்றானா, சார் எனக்கு காரோ அப்படி இல்லைன்னா ஆட்டோவோ வாங்கி கொடுங்க, நான் ஓலால அதை கனெக்ட் பண்ணி ஓட்டிக்கிறேன், அதன் மூலியமா கிடைக்கிற பணத்தை நான் உங்களுக்கு செட்டில் பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அப்போ ஆதர்ஸ் என்ன சொல்றாரு, கொஞ்ச நாட்கள் போட்டோம், நானே உனக்கு உதவி பண்ணி அதுக்கு பணம் ரெடி பண்ணி தரேன், ஆனா இப்போதைக்கு என்னுடைய மனைவியோடைய உறவினர் ஒருத்தர் கையில ஒரு 50-60 லட்ச ரூபா வச்சிருக்காரு, எங்கேயாவது நல்ல இடத்துல ஒரு லேண்ட் இருந்தா சொல்லு, அந்த டீல் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் காசு வரும், அந்த காசை வச்சு உனக்கு தேவையான வண்டியை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. பட் அப்போ அவன் சரின்னு சொல்லிட்டு அவனுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சான். இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருந்த நேரத்துல தான் ஒரு பாலத்துக்கு கீழே ஒன்னா சேர்ந்து இவனும் வீரேந்திராவும் சரக்கடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த ஆதர்ஸை பத்தி வீரேந்திரா கிட்ட சொல்லி இருந்திருக்கான். அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காரு, எப்படியும் அவர்கிட்ட ஒரு 5-6 லட்ச ரூபா பணம் கையில இருந்துகிட்டே தான் இருக்கும், நகைகளும் அவங்க நிறைய தான் போட்டு
இருப்பாங்க, என்கிட்ட வாடகை கூட வாங்குறதில்ல அப்படின்ற மாதிரி பேசியிருந்திருக்கான். ஆனா அவங்கள பத்தி ஒன்னா சொல்ல சொல்ல இந்த ஆதர்ஸோடைய மனநிலையில ஒரு கெட்ட எண்ணம் உருவாக ஆரம்பிச்சது. அவங்க கிட்ட இருந்து இதை எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சா கண்டிப்பா நம்முடைய பண தேவையை பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான சதிய இந்த அர்ஜுன் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். அர்ஜுனுக்கும் பேராசை ஒரு கட்டத்துல முத்தி போனதுனால அவனும் தனக்கு உதவி பண்ண அந்த ஹவுஸ் ஓனர்னு கூட பார்க்காம அந்த டீலுக்கு ஓகே சொல்லி அதுக்கு உண்டான வேலைகள்ல ஈடுபடவும் செய்யறான். மதிய நேரத்தில் அனாமிகா வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம எப்படி அவங்க கிட்டே இருந்து கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானாக இருந்திருக்கு. ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, அவங்களுடைய வீட்டில் இன்டர்நெட் ஒயர் வந்து மாடியில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருந்திருக்கு. ஒருவேளை அதை நம்ம கட் பண்ணி விட்டுட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்டர்நெட் வராது. அப்போ எப்படியும் டெக்னீஷியனை கூப்பிட்டு தான் ஆவாங்க. ஆனால் அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடியே நாம் டெக்னீஷியன் வேஷத்தில் உள்ளே போனால் அவங்க கிட்டே இருந்து கொள்ளையடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. இது கேட்கும்போதே எவ்வளோ பெரிய சொதப்பலான பிளானுங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் அது எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளிலுமே ஈடுபட ஆரம்பித்தாங்க. குறிப்பாக அந்த ஐடி கார்டில் எந்தவித சந்தேகமும் வராத அளவுக்கு பெயர் எல்லாத்தையுமே மாற்றி பர்ஃபெக்டாக அதை ரெடி பண்ணிக்கொள்ளவும் செய்கிறான். ஆனால் இந்த வீரேந்திரா பண்ண தப்பு என்னன்னா, அவனுடைய பெயரை மாற்றினானே தவிர அவனுடைய மொபைல் நம்பரை மாற்றவே இல்லை. அதே சமயம் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைலில் இருந்தே அனாமிகாவுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஆதர்ஸ் கிட்ட பேசி முடிச்சதுக்கு பிறகு 18ஆம் தேதி மதிய நேரத்தில் போகலாம், அப்போ அவள் தனியாக தான் இருப்பா, கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீரேந்திரா நினைக்கிறான். அதே சமயம் அர்ஜுன் வந்து அங்கே நடக்கிற விஷயங்களை ஒன்றா ஃபோன் மூலியமா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஆனால் இவன் போன நேரத்தில் ஆதர்ஸ் வந்து வீட்டில் இருந்திருக்காங்க. இதனால அன்னைக்கு கொள்ளையடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு சீக்கிரமாகவே நெட்டு வந்துடும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே இருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த ஆதர்ஸுக்கு கால் பண்ணாமலே டைரக்டா அந்த வீட்டுக்கு போறான். அப்போ அனாமிகா ஆதர்ஸுக்கு கால் பண்ணி நீங்க வீட்டுக்கு வந்துருங்க அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. மேற்கொண்டு இந்த அர்ஜுன் வந்து மாடியில இருந்துகிட்டே யாரு வரா போறா, எந்த நேரத்துல வரலாம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்ததுக்கு பிறகுதான் இந்த வீரேந்திரா வந்து அந்த டெக்னீஷியன் வேஷத்துல உள்ள வந்திருக்கான். இவன் பக்காவா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த டூல் பாக்ஸ் எல்லாத்தையுமே கையில எடுத்துட்டு வந்ததுனால அனாமிகாவுக்கும் ஆதர்ஸுக்கும் அந்த தெருவில் இருந்த யாருக்குமே இவன் மேல சந்தேகமே வரல. பட் அதுக்கப்புறம் ஆதர்ஸை வர சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே இவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அவன் வந்தா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கிட்ட கத்தியை காட்டி மிரட்ட ஆரம்பிச்சான். ஆனா அனாமிகா கத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ அவங்க கத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முகத்திலையும் வயிற்றுலையும் முதுகுலையும் கண்ணிமைக்கிற நேரத்துல சரமாரியா வெட்ட ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்துல அவங்க பயங்கரமா துடிக்கிறதுனால இந்த அர்ஜுனையுமே உதவிக்கு கூப்பிட்டு இருந்திருக்கான். அர்ஜுனுமே அவங்களுடைய கைகால்கள் எல்லாத்தையுமே கெட்டியமா பிடிச்சுக்கிறான். அப்போ அவங்கள மறுபடியுமே இந்த வீரேந்திரா கொடூரமான முறையில வெட்டியிருக்கான். ஒரு கட்டத்துல அந்த வீரேந்திராவுக்கும் இந்த அர்ஜுனுக்கும் பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொலையை பண்றதுனால வெளியில இது யாருக்காவது கேட்டிருக்குமோ, யாராவது வந்துருவாங்களோ, ஆதர்ஸ் வந்துருவானோ அப்படின்ற ஒரு பயமும் ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால அவன் வச்சிருந்த அந்த மங்கிக்குள்ள கீழே விழவும் செய்து அவனுடைய சட்டையில இருந்த 3 பட்டனும் அந்த கிரைம் சீன்லேயே விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் கொள்ளையடிக்காமலே தன்னுடைய பேக் மற்றும் திங்ஸை எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போகிறான். இன்னொரு பக்கம் இந்த அர்ஜுனும் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு 6 நிமிஷத்திலேயே இந்த ஆதர்ஸுக்கு கால் பண்ணி தகவலை கொடுக்குறான். ஆதர்ஸும் பதறி அடித்தபடி வீட்டுக்கு வந்திருக்காரு. இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்களை இந்த அர்ஜுன் வந்து போலீஸ் கிட்ட தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீரேந்திராவுமே ஒரு இடத்துல சீக்கிரட்டா கைது பண்ணாங்க. இப்போ 2 பேருமே கைது பண்ணிட்டோம். 2 பேர்கிட்டையும் வாக்குமூலம்லாம் வாங்கியாச்சு. பட் இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறதுக்கு போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க தான் இந்த கிரைம் சீனில் வந்து இந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சாகணும். ஸோ அதுக்குண்டான டெக்னிக்கல் எவிடன்ஸ், சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா ரெடி பண்ணவும் செஞ்சாங்க. குறிப்பாக நான் வீடியோவுடைய ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னேன்ல, அதாவது நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ஒரு மரத்தடியில் உட்காந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னல, அது வேற யாரும் கிடையாது, இந்த ஆதர்ஸோடைய தூரத்து சொந்தக்காரங்க. அதாவது பீகாரை சேர்ந்த சோனு அப்படின்ற ஒருத்தர் யதார்த்தமா அன்னைக்கு லக்னோவுக்கு வந்திருக்காரு. அப்போ ஆதர்ஸை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆதர்ஸோடைய வீட்டுக்கு மதிய நேரத்தில் வராரு. பட் அந்த நேரத்தில் அனாமிகா மட்டும் வீட்டில் இருந்ததுனால சரி ஆதர்ஸ் மதியம் சாப்பிட வருவான்ல, நான் வெயிட் பண்றேன்
பண்றேன், நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி இவங்க மாடியில இருந்து இறங்கி வந்து அந்த வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்காரு. அப்போ ஒரு 12 மணி வாகலாம் இந்த அர்ஜுன் வந்து மாடியில இருந்து கீழே இறங்கி வந்திருக்கான். அர்ஜுனை ஏற்கனவே இவருக்கு நல்லாவே தெரியும். அதாவது அடிக்கடி எப்பெல்லாம் இந்த ஆதர்ஸோடைய வீட்டுக்கு வராரோ அப்பெல்லாம் அர்ஜுனை வந்து பார்த்திருக்காரு. நல்ல பரிச்சயமான முகம்தான். ஆனா அர்ஜுன் வந்து அன்னைக்கு இந்த சோனுவை பார்க்கல. பரபரப்பா தன்னுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு எங்கே தெருமுனைக்கு போயிருக்கான். அங்க பார்த்தா ப்ளூ ஜீன்ஸ் பிளஸ் மாஸ்க் அணிந்த நிலையில 2 பேக் எடுத்துக்கிட்டு இந்த வீரேந்திராவை அழைச்சிட்டு வந்திருக்கான். அது எல்லாத்தையுமே இந்த சோனு வந்து அந்த மரத்தடியில இருந்து உட்கார்ந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு 1:30 மணிக்கு மேல ஏதோ ஜாமா விழுற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்டிருக்கு. அந்த வீரேந்திரா வந்து சட்டை பட்டன் இல்லாம சட்டையில ரத்த கரையோட பேக் எடுத்துக்கிட்டு வேக வேகமா ஓடி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே இந்த அர்ஜுன் வந்து கீழே இறங்கி வந்து வேக வேகமா ஓடி போய் ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு வந்திருக்கான். ஆதர்ஸும் வந்திருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த அனாமிகாவை தூக்கிட்டு போறாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த சோனு வந்து அங்க இருந்து பார்த்திருக்காரு. பட் இது எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துல நடந்துட்டதுனால என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத அவரால் கெஸ் பண்ணவே முடியல. பட் இது எல்லாத்தையுமே அடுத்த நாள் வந்து போலீஸ் கிட்ட தன்னுடைய வாக்குமூலமா இவர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இவருடைய வாக்குமூலம் தான் இந்த 2 குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரத்துக்கு ஒரு பெரிய ஆதாரமாகவும் அமைஞ்சிச்சு. இன்னொரு சாட்சியா சந்தோஷ் அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய தாத்தாவை பார்க்கறதுக்காக ஆதர்ஸோடைய வீடு இருக்கிற இடத்துக்கிட்ட வராரு. அப்போ வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டோடைய லாஃப்ட் கிட்ட நின்று அந்த நிழல்ல நின்று அந்த வெயில தணிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இந்த அர்ஜுன் வந்து ஆதர்ஸோடைய மாடி கிட்ட நின்று அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். யாருடைய வருகைக்காகவோ அவன் காத்துக்கிட்டு இருந்த மாதிரியான ஒரு தோற்றங்கள்லாம் காணப்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் ஒரு 1:30 மணி வாக்குல இந்த வீரேந்திரா ஆதர்ஸோடைய வீட்டை நோக்கி போறதையுமே இந்த சந்தோஷங்கிறவர் பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கிய சாட்சியா அந்த தெருவுல 3 வீட்டுல சிசிடிவி இருந்திருக்கு. அந்த சிசிடிவிலுமே இந்த அர்ஜுனும் பதிவாகிறான், இந்த வீரேந்திராவும் பதிவாக இருந்திருக்கான். ஃபைனலி இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறத நீதிமன்றத்துல போலீஸ் ஆபீசர் நிரூபிச்சு தக்க ஆதாரத்தோட சயின்டிபிக் எவிடன்ஸ், டெக்னிக்கல் எவிடன்ஸ், சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ், நேரில் கண்ட சாட்சி அப்படின்னு இவங்க எல்லாருடைய சாட்சியுமே சப்மிட் பண்ணிட்டு 2 வருஷத்துல நவம்பர் மாசம் 3ஆம் தேதி 2025 இந்த 2 பேருக்கும் நீதிமன்றம் ஆயுள் தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதத்தையும் போட்டிருந்திருக்கு. தற்போதைக்கு இவங்க 2 பேரும் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸரும் தண்டனை வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு பெருமூச்சுமே விட்டாங்க. பணம் இந்த உலகத்துல இன்னைக்கு எல்லாத்துக்குமே பணம் ரொம்ப அவசியம்தான். ஒரு ரிலேஷன்ஷிப் நீடிக்கிறதுல இருக்கட்டும், ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸோடைய பந்தம் நீடிக்கிறதுலையா இருக்கட்டும், நம்மளுடைய சேஃப்டி, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய கார், பைக்கு, வீடு, ஏசி, ஃபோன், கம்ப்யூட்டர், ட்ரெஸ் அப்படின்னு எதை எடுத்தாலுமே இன்னைக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் அதை நல்லபடியாக நம்மளால அனுபவிக்கவே முடியும். பணம் இல்லைன்னா கண்டிப்பாக மனுஷனாவே இருக்க மாட்டான். ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருப்பான். ஏன்னா அவனால் எதுவுமே பண்ண முடியாது. பணம் இல்லாத நேரத்தில் பணம் இருக்கிறவனை பார்க்கும்போதே அவனுக்கு ஒரு ஆத்திரம் தான் வரும். ஏன்னா அவனுடைய சைக்காலஜி அந்த மாதிரி மாறி இருக்கும். நம்மக்கிட்ட மட்டும் பணம் இல்லையே, அவன் மட்டும் இப்படி சந்தோஷமா சொகுசா சுத்துறானே அப்படின்ற ஒரு ஆத்திரமும் ஒரு வன்மமும் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மனுஷனுக்கு ஏற்படும் அப்படின்னு சில சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட்லாம் சொல்லுது. பணம் ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் மாற்றும். அதை நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். சொந்த அப்பா அம்மாவையே கொலை பண்ண வைக்கும், சொந்த மனைவியை கொலை பண்ண வைக்கும், சொந்த அண்ணன் தம்பியை கொலை பண்ண வைக்கும், சொந்த முதலாளியை கொலை பண்ண வைக்கும், தனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி பண்ண அந்த நண்பர்களையுமே கொலை பண்ண வைக்கும். அதனால் இந்த பணத்தால் ஏற்படுற ஆபத்து எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலிமா நம்மளால் உணர்ந்திருப்போம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இவனுங்களுடைய இந்த பேராசையும் இவனுங்களுடைய அந்த சொதப்பலான பிளான்னாலையும் அப்பாவியான அனாமிகா கொடூரமான ஒரு வலியை அனுபவிச்சு இறந்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. 34 வெட்டுக்காயன்னா என்ன மாதிரி வலிச்சிருக்கும், என்ன மாதிரி துடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய அம்மாவை ஒரு ஆள் இப்படி வெட்டுறானே அப்படிங்கிறத ஒரு 2 வயசு மகள் கண் கூட இதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோடைய மனநிலையும் எந்த மாதிரி மோசமா அந்த வயசுலேயே போயிருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. பட் இது எல்லாத்தையும் கொடுத்த இவனுங்க 2 பேரும் இன்னைக்கு உயிரோட இருக்காங்க. பட் எந்தவித தவறுமே பண்ணாத அனாமிகா தற்போதைக்கு இறந்து போயிட்டாங்க. ஆதர்ஸ் தன்னுடைய மனைவியை இழந்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன்னுடைய மகள் கூட வேதனையில மூழ்கி போய் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த கேஸ்ல இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 2 பேருக்கும் வாதாடின வக்கீல் வந்து இவங்க 2 பேரும் வந்து புவர், இவங்க கிட்ட பணம் இல்லை. அதே சமயம் இந்த வீரேந்திராவுடைய அண்ணனுக்கு வந்து கேன்சர் இருக்கு, அவனை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால குறைஞ்சபட்ச தண்டனையா கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த வீரேந்திரா
வீரேந்திராவுடைய லாயர் நீதிபதி கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த அர்ஜுன் இருக்கான்ல, அவனுடைய லாயர் வந்து நீதிபதி கிட்ட என்ன சொல்றாருன்னா, சார் இவனுக்கு 2 குழந்தைகள் இருக்கு, அவங்களால கஷ்டப்பட முடியாது, நீங்க இந்த தண்டனையை குறைச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா நீதிபதி அதுக்கு என்னம்மா பதில் சொன்னாரு, கொலை பண்ணும்போது மட்டும் இது எதுவுமே தெரியலையா, பணத்துக்காக தானே இவனுங்க கொலை பண்ணானுங்க, அதனால தண்டனையை குறைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி காரசாரமா திட்டினது மட்டும் இல்லாம அந்த 2 லாயருக்கும் வார்னிங்கும் கொடுத்திருக்காரு. எந்த புந்தில் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எந்த நேரத்தில் மனுஷன் எப்படி மாறுவான் அப்படிங்கிறதையுமே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்க பாருங்க. மதிய நேரத்தில் பெண்கள் வீட்டில் தனியாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்க பாருங்க. ஜன்னல் கிட்ட வர சொல்லி ஆள் யாரு என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ள விடுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா பக்கத்து வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் வர சொல்லி ஒரு சேஃப்டிக்கு கூட வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது. மேற்கொண்டு உங்ககிட்ட கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா சிசிடிவி ஃபிட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கில்லருக்கும் சிசிடிவி இருக்கு, நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தயக்கத்தையும் பயத்தையும் அந்த சிசிடிவி ஏற்படுத்தும். ஸோ உங்ககிட்ட ஃபைனான்ஷியல் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா சிசிடிவி போட பாருங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட இருக்கிறவங்கள கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சேஃப்டிக்கு அவங்க கூட இருந்து வீட்டில் நடக்கக்கூடிய வேலைகளை பாருங்க. நிச்சயம் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த அர்ஜுன் மற்றும் வீரேந்திராவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது கேஸ் பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை இந்த கேஸில் எனக்கு சில விஷயங்கள் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் சரி, மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான பதில்களையும் நீங்கள் கொடுக்குற டாப்பிக்கும் நான் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.